வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மாவோட ஸ்கெட்ச் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். கண்மூடித்தனமாக அவங்க அம்மாவை நம்பினேன். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சு அவங்க ஒரு வேறு மாதிரியான கேரக்டர் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவோட ஹேபிட் எப்படின்னா, அவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 இருக்கும். ஆனால் வாங்குகிற கடன் 20,000 30,000 அந்த மாதிரி இருக்கும். அது வருமானத்துக்கு மீறி தான் அவங்க எப்பவுமே கடன் வாங்குவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது இங்கே கேட்கல. அவங்க ஊர் சுற்றியும் கடன் வாங்குறது, கடன் வாங்கினவன் வீட்டு மாட்டு சத்தம் போடுறது, சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கல. அது இப்போது அவங்க அம்மா இதை வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு காசு தேவையோ அப்போல்லாம் அவங்களோட பொண்ணை இழுப்பாங்க. கடன்காரன் திட்டுறான் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றா, அம்மா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வச்சு இப்போ என்கிட்ட காசு வாங்குறாங்க. 1000 2000 10,000 போகுது, கிட்டத்தட்ட 1 lakh வரைக்குமே போச்சு. கடன்காரன் வந்தாப்பா இந்த மாதிரி திட்டினாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, கடன் இல்லாமல் இருந்தால் அம்மா சந்தோஷப்படுவா, நிம்மதியாக இருப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறு அந்த மாதிரி இல்லை. அவங்களும் என் ஃபேமிலி தான், அவங்களும் நிம்மதி சந்தோஷமாக வாழணும். அதுக்காக என்ன பண்ணேன், சரி ஓகேங்க கடன் இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ இருக்குப்பா அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் கடனை அடிச்சாச்சு. அம்முக்கு ட்ரெஸ் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அது காசு வாங்குவாங்க. அப்புறமேட்டு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா இந்த மாதிரிப்பா அம்மா உன்கிட்ட கேட்டால் அந்த மாதிரி சாப்பாடு வீட்டில் அரிசி இல்லை, கேஸ் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேங்க, அவங்க வச்சுலாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க கேட்காம இந்த மாதிரி அம்மா கேட்டான்னு சொல்லி அவங்க பொண்ணோட யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களோட கடன் எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன். இப்போ அவங்க இனிமேல் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா அம்மா உன்ட்ட சொல்ல சொன்னான், நான் நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக சொல்ல சொன்னான் அப்படின்னா. ஓகேங்க, அவங்க சந்தோஷம் தாங்க என் சந்தோஷம், நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் என்கேஜ்மெண்ட் இப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு. இல்லைப்பா அந்த டேட்டில் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு ஹோப் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா, எனக்கு மேரேஜ் ஆனால் தான் என் தம்பிக்கு மேரேஜ் ஆகும். என் தம்பி ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னா யாரோ சொல்லிட்டாங்க போல, அண்ணா கல்யாணம் பண்ணாமல் தம்பி பண்ணால் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க போல். அதை அவன் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை 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 நீ பண்ணிக்க, அது நான் பண்ணிக்கிறேன்னு தம்பியும் தள்ளி போட்டே இருந்தோம். எனக்கு இதுவும் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், இல்லைங்க உங்களால் தான் என்னோடய தம்பியோட கல்யாணமும் தள்ளி போகுது, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்தும் பண்ணிப்பான் அப்படின்னு. கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னோன்னே வீட்டில் எல்லாருமே வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி. அதை நான் சொல்லிட்டேன். அதனால் இதில் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் தான் ஸ்ட்ராங்காக நின்று நான் அவங்கள கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்னேன். சரின்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு அதிகமாக டீ குடிப்பாங்க. அப்பா போயிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இனிமேல் டீ அதிகமாக குடிக்காத, நான் உனக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் நான் வாங்கி தரேன், காக்கால் இருந்தோன்னே அது நீ குடி, டீயை விட்டுரு அப்படின்ட்டாங்க. சரி நான் அவங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஃப்யூச்சரில் இந்த பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் வரும், அதனால் இப்போயே அதுக்கேற்ற ஃபுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்கிறேன். அம்மாவும் காலை மதியம் நைட்டு எல்லாமே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சாப்பிட்றத விட எங்கள் வீட்டில் சாப்பிட்றது அதிகம். தூங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கும் ஒன்று ஃபீலிங் இருந்துச்சு, வீட்டில் யாருமே இல்லையே, வீட்டில் மருமகள் இல்லையே அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஃபீலிங் இல்லை. அந்த பொண்ணு இங்கே இருக்கவும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த பொண்ணோட அப்பா என்ட்ரு ஆகுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட்டு, என்ன அக்கறை என் பொண்ணு மேலேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி
மாஸ்டர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுற இனிமேல் ஒரு கேரிங் மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் டைம் வேணும், உன்னை வந்து நல்லவன்னு சொல்கிறது டைம் வேணும். இப்போயே சொன்னால் ஏகப்பட்ட சண்டை வரும், அதனால் வந்து இப்போதைக்கு எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போது நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைம்மா இந்த மாதிரி அந்த பொண்ணுட்டு எதுவுமே கேட்காதீங்க, எதுவுமே தராதீங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து சண்டை போடுறாரு, அதனால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டேன். எங்கள் அப்பாவுக்கு இருந்த சின்ன சின்ன சந்தோஷமாக தான் அது வந்துட்டு பேசி அந்த ஃபுட்டு சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு, இதனால தான் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓகே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மருமகள் இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பேசுகிறதா அப்படின்னு சொல்லவும் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம், என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்குதுங்கிற மாதிரி அப்பாவுக்கு ஒரு வருத்தம். ஆனால் இதெல்லாம் அந்த பொண்ணோட ஒரு கேரிங் அப்படின்னு அவங்களுக்கு தெரில. ஃப்யூச்சர்லேயும் இந்த இந்த ப்ராப்ளம் வரும், அதுக்கு தான் நாங்கள் இப்போயும் நாங்கள் ஃபுட்டு தரோம், அதுக்கும் அவங்களுக்கு வந்து தெரில. இது வந்து அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே நான் எங்கே உட்காரணும் என் கிட்ட வந்து அந்த பொண்ணும் உட்காரும், நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுவேன், அந்த பொண்ணும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நைட்டில் ப்ரெஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துட்டு டவுட்டாக கேட்குறாரு, என்ன அவன் பண்ணுறத அப்படியே அந்த என் பொண்ணு ஃபாலோ பண்ணுதுங்கிற மாதிரி. இப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னா, பொண்ணு வந்து கிட்ட வந்து உட்காந்தா நீ வேலைக்கு போயிரு, நீ வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இரு, ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து டவுட் வருது அப்படின்ட்டாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா தான், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க அப்பா பையன் எல்லாமே கேட்பாங்க. ஓகே, இப்போ எனக்கான அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷமாக தான் கிட்ட வந்து உட்கார்றது அதெல்லாம். இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங், சரி ஓகே கொஞ்ச நாள் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்கெட்சு அப்படின்னு எனக்கு அப்போ தோணலை. அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். எக்ஸாம்பிள், சைக்கிள் ஓட்ட கற்றுடணும், பைக் ஓட்ட கற்றுடணும், கார் ஓட்ட கற்றுடணும், நீச்சல் கற்றுடணும். ஸோ இதெல்லாம் பிளான் வச்சுருக்கிறேன். என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து அவங்க அம்மாவோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன், சின்ன சின்ன கடன் எல்லாத்தையுமே அடைச்சாச்சு. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இப்போ பண்ணியாச்சு. அந்த பொண்ணுக்கு மூக்குத்தி, தோடு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது. அப்புறமா தான் அவங்க ஃபேமிலியை என் ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டது. அரிசி வேணுமா அரிசி, பருப்பு வேணுமா பருப்பு, டிமார்ட்லாம் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த பொண்ணுக்கு சோப்பு, ஷாம்பு, அப்புறம் இந்த காஃபி கப்பு, அதான் என்னென்ன தேவையோ அக்சசரிஸ் எல்லாமே அது வாங்கி கொடுத்தாச்சு. இப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தேவை எல்லாமே நான் பூர்த்தி பண்ணிட்டேன். இனிமேல் நான் அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ தான் அவங்க அம்மாவோட உண்மையான முகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.